Taste the Daily. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அதிமுக அலுவலகத்தில் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாவட்ட செயலாளர் கோபிநாத் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் KC வீரமணி, சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு நிர்வாகிகளுக்கு ஆலோசனைகளை வழங்கினர். இதில் கழக அம்மா பேரவை மாநில இணைச் செயலாளர் டில்லி பாபு, தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாநில இணைச் செயலாளர் நாகேந்திரன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். சென்னை RK நகரில் கழகத்தால் அறிவிக்கப்பட்ட புதிய நிர்வாகிகளுக்கான கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட செயலாளர் RS ராஜேஷ் தலைமையில் கழக அலுவலகத்தில் இக்கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் உரையாற்றிய RS ராஜேஷ், மாதம் ஒருமுறை மின்கட்டண உயர்வு, நீட் தேர்வு ரத்து என 520 பொய் வாக்குறுதிகளை வழங்கி மக்களை ஏமாற்றிய ஸ்டாலின் அவரது குடும்பத்திற்காக மட்டுமே ஆட்சி நடத்தி வருவதாக விமர்சித்தார். மேலும் திமுக ஆட்சியில் கடந்த 4 ஆண்டுகளில் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களின் புழக்கம் அதிகமாகி உள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். இக்கூட்டத்தில் கழக மகளிர் அணியினர், பாசறை அணியினர் மற்றும் புதிய பொறுப்பு நிர்வாகிகள் உள்பட 500க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர்.